ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல சுவையான குஸ்காவும் அதுக்கு பொருத்தமான முட்டை கிரேவியும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது போல் லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். நல்ல அந்த காரசாரமான முட்டை கிரேவியோட குஸ்காவோட சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த குஸ்காவும் முட்டை கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சாதா அரிசியில் கூட இந்த மாதிரி குஸ்கா இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இப்போது எடுத்துருக்கிற அரிசியோட அளவு மொத்தமாக 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இப்போது இந்த குஸ்கா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட வாசனை சில பேருக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். நம்ம எந்த ஒரு சிக்கன் மட்டன் சேர்க்காததால் அதோட ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 நல்ல மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துட்டு நல்ல தக்காளி குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல தொக்கு போல் நம்ம மசாலா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட குஸ்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி தண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. குஸ்கா கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இந்த குஸ்கா வேகிற டைம்லேயே நான் முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேங்க. நான் ஒரு 5 முட்டை அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த முட்டை கிரேவிக்கு. இப்போ முட்டையை இந்த மாதிரி 2 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இருக்கிற முட்டை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் கலர் மாறி வந்தால் போதும். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது இது கூடவே கொஞ்சமாக தக்காளி வெந்து வரத்துக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தொக்கு போல் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை அப்படியே நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவி எல்லா வித டிஃபனுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சாம்பார், ரசம் சாதத்துக்கு கூட நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போது முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா
ஒட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. நல்ல சூப்பரான டேஸ்டான ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை கிரேவி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இப்போது முட்டை கிரேவியும் வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குஸ்கா வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து நமக்கு அடியும் பிடிக்கல, சாதம் வந்து குழஞ்சியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் நீங்களும் இதே போல் இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்டியான இந்த குஸ்காவும் இது கூட சைடிஷாக பொருத்தமான முட்டை கிரேவியும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் மெனு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான லஞ்ச் மெனு வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.